அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 4/8/2026. சஷ்டி திதி இரவு 10:04 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. ரேவதி நட்சத்திரம் இரவு 9:54 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, செல்ல பிராணிகள் வாங்க, பாகப்பிரிவினை பேச, கமிஷன் மற்றும் மருந்து வியாபாரம் தொடங்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன்னை தேடாத இடத்தில் நீயாய் போய் நிற்பதும், உன்னை மதிக்காத இடத்தில் உன் அன்பை கொட்டுவதும் இரண்டும் ஒன்றுதான். அங்கே தொலைந்து போவது பாசம் மட்டுமல்ல, உன் அன்பு மட்டுமல்ல, சுயமரியாதையும் கூடத்தான். அதனால தாங்க மதிக்காத இடத்துல போய் நிற்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் அன்பு பாசத்தை யார் கண்டுக்கலையோ அந்த இடத்துலையும் நீங்கள் பாசத்தை கொட்ட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் மதியாதார் முற்றம் மிதிக்காமல் மரியாதை கொடுத்து அழைப்பவர்கள் வீடுகளில் மட்டும் தேடிச் சென்று தன்னுடைய அன்பை கொட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் அலைச்சல்கள், ஒரு பக்கம் பரவாயில்லன்னு சில வாழ்த்துக்கள், இதெல்லாம் கலந்து கட்டி தாங்க கொஞ்ச நாளாக ஓடின்னு இருக்குது. ஏழரைச்சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு கலக்கம் மனசுக்குள்ளார இருக்குது. ஆனால் எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு கொடுத்துட்டுருக்காரு. நம்பி கடன் வாங்கின்னு இருக்கீங்க, அடைச்சிடலாம். உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது, நம்மால் எல்லாம் செய்து காட்டிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளார வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. இருந்தாலும் இந்த ஏழரை சனியில் எதையாவது நம்ம சொல்லப்போனால் அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்களே, சாதாரணமாக பேசினாலும் சில நேரம் சண்டையில் முடியுதேன்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை புதன் கொடுத்துட்டே இருக்காரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் புதனோட சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால யாருக்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணுங்கிற சூட்சுமத்தையும் இப்போ நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் அளவாக தாங்க பேசுகிறாருன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் அதிகமாக உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதர வகையில் நல்லது நடக்கும். சகோதரிக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, போட்டிகளையும் தாண்டி கொஞ்சம் லாபம் வரும். உத்தியோகத்திலையும் அதிகாரிகள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உளிகள் செதுக்கிய மரத்திற்கும் வழிகள் செதுக்கிய மனிதனுக்கும் மதிப்பு அதிகம். அதனால தாங்க எத்தனையோ வழிகளை நீங்கள் தாங்கி வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நேற்றா நீங்கள் சிரமப்பட்டுருக்கீங்க. பிறந்ததுலேருந்தே தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் கூட ஒவ்வொன்றாக எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கீங்க. சிலர் மாதிரிலாம் எடுத்த எடுப்புலேயே எல்லாத்துலேயும் வெற்றி அடையாமல், ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி 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 சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லது நடக்குங்க. கேதுவோட பிடியிலிருந்து விடுபட்டு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. 5வது வீட்டில் நீச்சகதியில் உட்கார்ந்துருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய கிரகம் புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு தொடங்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் நீங்கள் பெருசாக வருவீங்க. எதை நீங்கள் எதிர்பார்த்து இது வரைக்கும் நீங்கள் பயணப்பட்டீங்களோ அந்த இலக்கை நீங்கள் இப்போ அடைவீங்க. அதே மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதி வேலைக்கு காத்துருக்கிறவங்களுக்கு இப்போ உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே போல் வியாபாரமும் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதில் நாம் அனுபவப்பட்டிருக்கிறோமோ அதில் 4 காசு பார்த்தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுபவப்பட்டது லைனில் இறங்கி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. தரேன்னு சொல்லி தராமல் இருந்தவங்க கூப்பிட்டு தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட சில சூட்சுமத்தை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. வாடிக்கையாளர்களையும் கவர்ந்து இழுப்பீங்க. லாபமும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சின்னதாக அலைச்சல்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறர் மெச்ச வாழ நினைத்து உன் வாழ்வை இழந்து விடாதே. நீ மெழுகுவத்தியாக எரிந்தாலும் கூட வெளிச்சம் முடிந்த பிறகு மிச்சம் மீதி இருப்பதையெல்லாம் குப்பையில்தான் தூக்கி எறிவார்கள். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க மெச்சனுங்கிறதுக்காக வாடுறதை விட, ஆடம்பரமாக வாழ்ந்து அலட்டிக்கிறத விட, அடக்கமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நாம இருப்போம். மற்றவங்கள நினச்சி நாம் சூடுபட்டுக்க வேண்டாம். நாம் நம்ம வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்துட்டு போவோம். அதே மாதிரி அமைதியாக வாழ்ந்துட்டு போவோம்னு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடுத்தவர்களை பற்றியெல்லாம் அதிகம் யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் திட்டமிட்டு வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக கிடைக்கும், நடக்கும். அதே மாதிரி உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களும் திடீர்னு கூப்பிட்டு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இத்தனை வருஷமாக நாம் உழைச்சிருக்கிறோம், இத்தனை வருஷமாக நாம் நட்போடு இருக்கோம், கேட்டு பார்க்கலாம், கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேறு வழி பார்க்கலாம் அப்படிங்கிற யோசனைக்கும் இன்றைக்கு நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகும். தவறி கீழே விழுந்துடக்கூடாது. சாப்பிடும்போது அதிகமாக பேசாதீங்க, ஏன்னா புரை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உணவு குழல் மூச்சு குழல் ரெண்டுக்குள்ளார சண்டை வராமல் பார்த்துக்கணும். அதனால் சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணுங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துன்னு இருக்காரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவர் தீர்த்துக்கிட்டே இருக்கார். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டு. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் ஒத்துழைப்பு அதிகமாகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் துலங்கும். ஆனால் அதே நேரத்தில் அலைச்சலும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, தேவை முடியும் வரை தேடி தேடி வருவார்கள். தேவை முடிந்த பிறகு கடைத்தெருவில் பார்த்தால் கூட தெரியாததைப் போல கடந்து போவார்கள். இதுதாங்க இன்றைய மனித வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களை தாங்க நீங்கள் சுற்றி வச்சுருக்கிறீங்க. அதனால தாங்க யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துட்டு போகணும். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவியை செய்வோம். ஆனால் திருப்பி அவங்க செய்வாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதனால் முடிஞ்சதை செய்வோம், முடியலன்னா அமைதியாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அதே நேரத்தில் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னலமற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12வது வீட்டில் மறைஞ்சிக்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள் அதில் போய் சிக்கிக்காதீங்க. வில்லங்கம், வழக்கு, கோர்ட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. தானாக சிலதெல்லாம் கணிஞ்சு வரும். கொஞ்சம் தாமதமாகுது, அவ்வளோதான். அதே மாதிரி சகோதரங்களுக்குள்ளார மனக்கசப்புகள் வராமல் பார்த்துங்க. ஏன்னா செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. சொத்து பத்து ஏதாவது பிரித்து கொடுக்குறதா இருந்தால் கூட கூப்பிட்டு அமைதியாக உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு பேசி சுமூகமாக முடிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கார். அதனால் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்தில் மரியாதை கூடுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. கடந்து போவதற்காகத்தான் நாம் வந்தோம், ஆனால் மறந்து போவதற்காக வரவில்லை. நீங்கள் அப்படி தாங்க. சிலர் செய்த நல்லது அல்லது அதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளாரையே வச்சுருப்பீங்க. அவங்க ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தால் அதை மறந்துட்டு திருப்பி கெடுதல் பண்ணுறதுல நீங்கள் விருப்பப்பட மாட்டீங்க. சரி, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க நல்லது செய்திருந்தால் அதை நினைத்து நினைத்து அவங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பீங்க. கோவில்களுக்கு போனால் கூட அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நீண்டாயலோடு இருக்கணும், அவங்களால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வேண்டிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நன்றி மறவாத நல்லவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கி மட்டுமா, 2-3 நாளாகவே சரியில்லை தான். சந்திராஷ்டமம் ஓடின்னு இருக்குது. செலவு அதிகமாகிடுச்சு. அலைச்சலும் போயின்னு இருக்குது. நம்ம நிலைமை தெரியாமல் வேற வந்து உதவி கேட்டுன்னு இருக்காங்க. நாமே அப்படி இப்படி திக்கி திணறி தாவி குதித்து ஓடின்னு இருக்கோம். இருந்தாலும் வெளியில் அதெல்லாம் சொல்லிக்க முடியுமா? சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் குறையும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலேருந்து உட்காந்துட்டார். அதனால் நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இருந்தாலும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் நல்ல விதத்தில் நம்மளை மதித்து கொடுத்து எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க யாருமே சரியில்லையே, நம்ம சொல்கிறது எதுவும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க.
அதே மாதிரி சொந்தமாகவும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, 1000 உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்முடைய மனபாரத்தை குறைத்து வைப்பதற்கு தனிமை மட்டுமே கூடுதலாக உதவுகிறது. இந்த காலத்தில் யாரையும் நம்பி நம்மளோட கஷ்டத்தை போய் சொல்ல முடியலைங்க. நமக்கு ஏற்றாப்புல ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிற மாதிரி கேட்குறாங்க. நாம் போன பிறகு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. நமக்கு எதிரானவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் வேணாம், நாமே நம்ம பார்த்துப்போம், நாமே நம்ம மனசோட பேசிப்போம், நாமே நம்ம கஷ்டங்களை நிவர்த்தி செய்துவோம் என்று எங்கும் எப்பொழுதும் சுயம்புவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். விஐபிகளையும் போய் பார்ப்பீங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க நட்பு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புகளை எல்லாம் கரைத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு புது புது யோசனைகள்லாம் வரும். அதனால் மூத்த அதிகாரிகளை நீங்கள் கவர்ந்து இழுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உடைந்து விழும் விதையால் தான் புதிய மரம் உருவாகிறது. அதே போல சோதனைகளை தாங்கிக் கொண்டு போராடுபவர்களால் தான் சாதனைகள் படைக்க முடிகிறது. நீங்களும் அப்படித்தாங்க. எத்தனையோ சோதனைகளை வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க. எத்தனையோ இடையூறுகளை கடந்து வந்திருக்கீங்க. எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் தாங்கி பிடித்து வந்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் உடையும் போதெல்லாம் ஒழிந்து போகாமல் இடையிலேயே நின்று போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி வேகமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்த்தவங்களும் இன்றைய தினத்தில் அடங்குவாங்க. ரொம்ப நாளாக வர வேண்டிய தொகை கேட்டு பார்த்து தரவே இல்லை, சொல்லி பார்த்து தரவே இல்லை, பெரியவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தோம், அவங்க சொல்லி பார்த்தும் கிடைக்கல அப்படின்னு இருந்த தொகை இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு எதுக்கு வீணாக அலைஞ்சிக்கிட்டு சுமூகமாக முடிக்கலான்னு சில சிக்கல்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு சுமூகமாக இன்றைக்கு முடிவெடுப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. இந்த போட்டி உலகத்தில், போராடும் உலகத்தில் அவங்களால நிலச்சி நின்று, எதிர்த்து நின்று தாக்கு பிடிச்சி ஜெயிச்சு காட்டிட முடியுமா அப்படிங்கிற கவலையும் சந்தேகமும் சில நேரம் தலை தூக்குங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வதந்திகள் உங்களை பற்றி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லது.
நல்லதுங்க. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி பழைய பாக்கிகளும் வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன் மனம் ஒரு அழகிய தோட்டம். அதில் களைகள் என்னும் கவலைகளை ஒருபோதும் வளர்க்காதே. அதில் நம்பிக்கை என்னும் பூக்களை மட்டும் எப்போதும் வளர்த்துக்கொள். நீங்கள் அப்படி தாங்க கவலைப்பட்டுக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நடந்ததை நினச்சி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்னவோன்னு ஆக்கப்பூர்வமாக யோசிப்பீங்க. எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் ஏதோ ஒன்றை சொல்லித்தர வந்திருக்கிறதுங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கி வருங்காலத்திற்கு சாதிப்பதற்கான வழிகளை தேடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை தொலைச்சிடக்கூடாது. குடும்பத்தினருடன் நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போகிறீங்கன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறம் கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தங்க நகைகள் அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடின்னு இருக்க வேண்டாம். ஒரு இடமா வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக லாபம் வர மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பக்கத்தில் இருந்து பேசுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் யோகா, தியானம், ஆன்மீகம்னு மனசு அதுக்குள்ளார போய் விழுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைப்பது போல் நடக்காது. ஆனால் நடப்பது எல்லாமே நமக்கு ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுத்தருவதாக இருக்கும். வழிகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த வழிகள் மூலமாக வழிகளும் நமக்கு கிடைத்துவிடும். அதனால தாங்க எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் கொஞ்சம் மௌனமாக சில விஷயங்களில் அமைதியாக இருக்கிறதாங்க நல்லது. சகோதர வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. மனத்தாங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய
பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பாதிக்காமல் இருக்குங்க. 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளாக பெரிய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி தாக்கு பிடிச்சி முன்னேறத்துக்கான வழிகளும் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுக்கிரன் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் தொந்தரவுகள் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும். ஒரு சிலர் எனக்கு செட்டில் பண்ண நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாக இருந்தால் அது மாதிரி செய்துறது நல்லது. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு புதுசாக வாடிக்கையாளர்களும் வருவாங்க, புது பங்குதாரர்களும் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அக்டோபர் மாதத்திலேருந்து. அதனால் முடிந்த வரைக்கும் அது மாதிரி செய்துறதும் நல்லது தாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன் அவசரத்திற்கு தகுந்தாற்போல் இங்கே எதுவும் கிடைக்காது, நடக்காது. சீக்கிரமாக கிடைப்பது சிறப்பாக இருக்காது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், வண்டி வாகனமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தன்னுடைய உழைப்பில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரசித்து ரசித்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பல விதமான எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து வந்த செவ்வாய் இப்போ வந்து 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாது அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்ததுனால சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு பொதுவாகவே உதவுவாங்க. இன்றைக்கி உங்களை தனியாக அழைத்து சில சலுகைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமும் அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கல்யாண விஷயம் பேசலாம். எல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து செல்ல தயாராக இருங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள். அந்த துன்ப காலத்தில் ஏற்பட்ட சில யோசனைகள், ஏற்பட்ட சில அனுபவங்கள், அதுதான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனுடைய பாத கமலங்களை பணிந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ
புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்கும். நல்ல பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நமக்கு ஆறுதலாக இருக்காங்க, கடவுள் ஏதோ அதில் எந்த குறையும் இல்லாமல் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கோர்ட்டு கேஸு அது சம்பந்தமாக இருந்த பயம் அதெல்லாம் மனசை விட்டு விலகுங்க. எல்லாமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்ணோரத்தில் கண்ணீர் கொஞ்சம் வரதா செய்து இனிமேலாவது நம்ம ஏமாறாமல் இருக்கணும், அதுவும் இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்பொழுது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். ஆனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்குது. யாருக்கும் முன்பணம் அதிகமாக தர வேண்டாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. என்ன இருந்தாலும் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துருக்கு, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நிறையா போயின்ட்டுருக்கு. இது வரைக்கும் கட்டி காப்பாற்றுற கௌரவத்தை இழந்துருமோங்கிற ஒரு பயத்தை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுத்துட்டுருப்பார். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தண்ணீரை போல மனமும் தெளிவாக இருந்தால் ஒவ்வொரு நிகழ்வின் பிரதிபலிப்பும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால தாங்க தூய்மையான மனதோடு இருப்பீங்க, வெள்ளை மனசோடு இருப்பீங்க. வெளுத்தெல்லாம் பாலுன்னு நினச்சி சில நேரங்களில் ஏமாறுவீங்க. இருந்தாலும் கூட எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காமல் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்ங்கிற நல்லெண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் கூட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசமாக பேசுனீங்க, எந்த வேலையும் நடக்கலையேங்கிற மாதிரியும் இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் சமாளித்து வந்துடுவீங்க. குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களால் முன்னுக்கு வந்துட முடியும். இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சீக்கிரம் செரிமானமாகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உப்பு காரம் அதிகமாயிட்டால் அப்புறம் வயிறு கொஞ்சம் ஒப்பிடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு, 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.